2014ஆம் ஆண்டில் 51.84 கிராம் டயாமோர்பின் போதைப் பொருளை சிங்கப்பூருக்கு கடத்திய வழக்கில் 38 வயதான மலேசியரான பி. பன்னீர்செல்வம் இன்று சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டார். அவரது சகோதரி சங்கரி மற்றும் சிங்கப்பூர் செயற்பாட்டாளர் கிறிஸ்டன் ஹான் ஆகியோர் இந்த தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தினர். செப்டம்பர் 25 அன்று கே. தட்சிணாமூர்த்தி தூக்கிலிடப்பட்டதைத் தொடர்ந்து 2 வாரங்களுக்குள் போதைப்பொருள் குற்றங்களுக்காக சிங்கப்பூரில் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட 2வது மலேசியர் இவராவார். பன்னீர்செல்வம் 2017 ஜூன் 27 அன்று சிங்கப்பூர் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு கட்டாய மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் தாக்கல் செய்த அனைத்து மேல்முறையீடுகளும் கருணை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. தனது முன்னாள் வழக்கறிஞர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பான விசாரணைகளுக்காக தூக்கு தண்டனையை தாமதப்படுத்த கோரிய அவரது இறுதி முயற்சியும் கடந்த மாதம் நிராகரிக்கப்பட்டது. இதே போன்ற குற்றங்களுக்காக சிங்கப்பூரில் மேலும் 2 மலேசியர்களான எஸ். சாமிநாதன் மற்றும் ஆர். லிங்கேஸ்வரன் ஆகியோர் மரண தண்டனை கைதிகளாக உள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.